இந்த அசிங்கம்லாம் கோபிக்கு தேவைதான்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மொத்த ஃபேமிலியே பார்த்திங்கன்னா கோபியை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அதை கேட்டுட்டு கோபி ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு நிற்கிறாரு. டுடே சீனில் பார்த்திங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே கீழே கோபி சொல்லிகிட்டு இருக்காரு. இவன் யார் என்னை வீட்டை விட்டு போக சொல்ல, இவன் சொன்னால் நான் வீட்டை விட்டு போயிடணுமா? அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கோபி பண்ண தப்பெல்லாம் பண்ணிவிட்டு திமிரா பேசிகிட்டு இருக்காரு. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு, ஆமாம் நீ பண்ண காரியத்துக்கு நீ எல்லோரும் ஆர்த்தி எடுத்து தான் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டேஸில் பார்த்திங்கன்னா கோபி ரொம்பவே ஓவராக பேசும். நம்ம பாக்கியா அவன் வெளியே போக சொன்னால் போக முடியாதுன்னு சொல்கிறீங்க, நான் சொன்னால் நீங்கள் போய் தானே ஆகணும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு கோபி, நீ சொன்னால் நான் போய் ஆகணுமா? கொஞ்சம் ஒழுங்காக பார்த்து பேசு, என்ன கொஞ்சம் பேசாத யோசிச்சு பேசு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் இது என்னோடய வீடு, இங்கேருந்து வெளியே போங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாக்கியா சொல்கிறாங்க. கோபி பார்த்திங்கன்னா பாக்கியாவை எதிர்த்துக்கிட்டு சண்டைக்கு போகிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா நம்ம செலியன் வந்துடுறாங்க சப்போர்ட்டுக்கு. எங்கள் அம்மாட்ட பேசும்போது பார்த்து பேசுங்க, எங்கள் யாருக்குமே நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இன்னுமே பார்த்திங்கன்னா ஷாக்காக இருக்குது கோபிக்கு. நீங்கள் தானே போக சொல்கிறீங்க, இனியாலாம் நீ வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு இனியாட்ட போய் கேட்குறாங்க. இனியா சொல்கிறத கேட்டுட்டு கோபி இன்னுமே செம்ம ஷாக் ஆகிடுறாரு. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க டாடி, உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இங்கே இருக்கவே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா அதை கேட்டுட்டு ரொம்ப கோபி மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இந்த கோபிக்கு நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் அவங்க அம்மா தான். உடனே ஈஸ்வரி பாட்டியே காரணமாக சொல்கிறாரு. அம்மா சொல்லட்டும், அம்மா சொன்னால் நான் அந்த வீட்டை விட்டு உடனே போயிடுறேன் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. ஈஸ்வரி பாட்டியுமே பார்த்திங்கன்னா நம்ம கோபி தலையில் பெரிய குண்டை தூக்கி போட்டுறாங்க. தயவு செஞ்சு நீயே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு, உன் பசங்க கையில் அடி வாங்கிட்டு கிளம்பாமல் இந்த மாதிரி சொல்லவும் பார்த்திங்கன்னா நம்ம கோபி அப்படியே பேரதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு. நெக்ஸ்ட் டேஸில் பார்த்திங்கன்னா ராதிகா கோபியை கழுவி ஊற்றுறாங்க. இதை தான் நான் சொன்னேன், இதுக்கு இந்த அசிங்கம்லாம் உங்களுக்கு தேவையா? நம்மளே மரியாதையாக கிளம்பியிருக்கலாம், ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபியை பிடிச்சி ரொம்பவே கேவலமாக திட்டிகிட்டு இருக்காங்க ராதிகா. ராதிகாவை வாங்க இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அந்த மாதிரி கூப்பிட்றாங்க. ஆனால் கோபிக்கு இந்த வீட்டை விட்டு போயிட்டு ராதிகா கூட கஷ்டப்படுறதுக்கு பிடிக்கல போல். ஆனாலும் இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிளான் பண்ணுவார், பார்க்கலாம் வெயிட் பண்ணி.